கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வியாழக்கிழமை விசுவாவசு வருடம் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி 2026ஆம் வருடம் தை மாதம் 15ஆம் நாள். இன்றைய விசேஷம். இன்றைய தினம் ஏகாதசி. மாதம் வரக்கூடிய பெருமாள் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் இன்றைய தினம். இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 4:57 வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். திதி பிற்பகல் 12:17 வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 முதல் 7 வரை, 9 முதல் 11 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் சந்திரன் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் புதன் சனி ராகு. இன்று மாலை 5:18 வரையில் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். ஒரு சில பேருக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மேஷ ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. எனவே இந்த நாள் நல்ல நாளாக மேஷராசிக்கு அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய கிரக அமைப்பு மிகவும் அற்புதமாக இருப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். வியாபார முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். எனினும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சற்று கவனமும் செலவுகளில் கட்டுப்பாடும் அவசியம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கடகராசிக்கு அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக சிம்மராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கன்னி ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கன்னிராசிக்கு அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இன்று மாலை 5:18 வரையில் சந்திராஷ்டமம். அதுவரையில் முக்கியமான வேலைகள் எதுவும் செய்ய வேண்டாம். இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு துலாம் ராசிக்கு மிகவும் சிறப்பாக உள்ளது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இன்று மாலை 5:18 வரையில் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதாவது இன்றைய நாள் முழுவதும் விருச்சிக ராசிக்கு நல்லபடியாக உள்ளது. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழில் வளர்ச்சி, வியாபார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மாலை 5:18 சந்திராஷ்டமம் வருவதால் அதற்கு முன்பாகவே முக்கியமான வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட வேண்டும். அதன் பிறகு புதிய வேலைகள் எதுவும் தொடங்க வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். தனுசு.
தனுசு ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உருவாகும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. மகரம். மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு மிகவும் அற்புதமாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். எடுக்கும் முக்கிய காரியங்களில் சற்று நிதானம் தேவை. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உருவாகும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மகர ராசிக்கு அமைந்துள்ளது. கும்பம். கும்ப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கும்ப ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். செலவுகளில் மட்டும் சற்று கட்டுப்பாடு தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீனம். மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். எடுக்கும் காரியங்களின் சற்று நிதானமும் செலவுகளில் கட்டுப்பாடும் அவசியம் தேவை. எனினும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் எதிர்பாராத நன்மை ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மீனராசிக்கு அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.